எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வெஜிடேரியனுக்கு ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷான மஷ்ரூம் பிரியாணி எப்படி நம்ம குக்கர்லேயே சீக்கிரம் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம இந்த பிரியாணியை ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளாரையே ரெடி பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி இந்த மஷ்ரூம் பிரியாணியை சீரக சம்பா அரிசியில் செய்கிறோங்க. அதனால் 2 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ஒரு குக்கர்லிங்க 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திருக்கிறோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் நெய். இது கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததுமே 4-5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அது கூடவே 4 கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாங்க. அது கூடவே 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கிறத சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாயோட கலர் நல்லா மாறி வரையிலைங்க ஒரு கைப்பிடி அளவு நம்ம புதினா தலையை சேர்த்திக்கலாங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்திக்கலாங்க. இந்த தலையெல்லாம் நல்லா முருகலாக வணங்கினதுக்கப்புறங்க 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினதுமே நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திடுறோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 10 சின்ன வெங்காயம் 4-5 பச்சை மிளகாயை பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம், அதையே சேர்த்திருக்கிறோங்க. பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வணக்கிக்கலாங்க. அது கூடவே 1 ஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாய் தூள் சேர்த்துனோம்னா பிரியாணியோட கலர் நல்லா இருக்குங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற காளானை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி கலவை கூட இந்த காளானையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வணக்கிக்கலாங்க. காளான் இந்த அளவுக்கு வணங்கினதுமே நம்ம பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வணக்கிக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்னு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறோம், அதையே இந்த ஸ்டேஜில் சேர்த்திடலாங்க. தண்ணி சூடு பண்ணி ஊற்றினா பிரியாணி ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ உப்பு பத்தாததுனால நம்ம கூட கொஞ்சம் சேர்த்திருக்கிறோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா பிரியாணி ரெடி ஆகையில் கரெக்டாக இருக்குங்க. அரிசியை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து வச்சு நம்ம இப்போ சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் கலந்து நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ ஏர் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. மேலே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை போட்டு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம நல்லா ஒரு சைட்லேருந்து தூக்கி கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலர்னா தாங்க அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக கிடைக்குங்க.
ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி வச்சா இந்த மாதிரி கரெக்டாக வெந்து வருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.